ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4:10. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகுதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறவை எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்துக்கு போகிறார்கள். நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், அப்பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:32. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரதிகள் களி கூறுவார்களாக. கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் நம்மை வேறு பிரித்து வைத்துள்ளார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளார். எப்படியெனில், நாமோ கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டுள்ளோம், மேலும் அவரின் நேரடி பார்வையிலே பாதுகாக்கப்படுகிறோம். ஆதலால் தான் நாம் தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை திருத்தி நல் வழியிலே நடத்துகிறார். கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், அடிக்கிறார், காயமும் கட்டிக்கிறார். எதற்காக? தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல தேவனும் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நம்முடைய தாயும் தகப்பனும் சிட்சிப்பது நம் நல் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பரம தகப்பனோ நம்மை சிட்சிப்பதின் நோக்கம் நாம் இந்த உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கே, மேலும் நம்மை பாதாளத்துக்கு தப்புவிக்கும்படி நல் வழியில் அழைத்து செல்கிறார். ஆதலால் கர்த்தரின் சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர் நம்மை பரலோகத்துக்கு நடத்தி செல்லவே சீரான வழியிலே நடத்தி செல்கிறார். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். சங்கீதம் 78:38.
உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத கெட்ட குமாரன் தன் நண்பர்களோடு சேர்ந்து தகப்பனுடைய சொத்தை எல்லாம் விபச்சாரத்திலும் குடிப்பழக்கத்திலும் நாசமாக்கி பணத்தை எல்லாம் வீணாக்கி கடைசியில் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு நாள் தன் தகப்பனிடத்திலே திரும்பி வந்தான். அவனுடைய தகப்பனோ அவனை வெறுக்காமல் சேர்த்து கொண்டார். அதுபோலவே நம்முடைய கர்த்தரும் தாயுள்ளம் படைத்தவர் நம்முடைய எல்லாவித தப்பிதங்களையும் மன்னித்து மறுபடியும் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். அதனால் தேவஜனமே வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கண்ணீரோடும் அர்ப்பணிப்போடும் முழு மனதோடும் அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுத்து செம்மையான வழியிலே நடத்தி செல்வார். ஆகவே உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் அங்கீகரிப்பார். இது முதற்கொண்டு உன் நடைகள் ஸ்திரப்படும், நீயோ கம்பீரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நீங்கள் அவருடைய ஜனங்களாயும் அவர் உன் நேச கர்த்தராயும் இருப்பார். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரம் என்று எண்ணும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகாய் 2:19. கர்த்தருடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.